श्रीशैले दयाभाद्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காணவிருப்பது முதலாம் பத்து, ஐந்தாம் பதிகம், ஆறாம் பாசுரம். வினையேன் வினைதீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா, மனசேர் ஆயர் குலமுதலே மாமயன்னே மதவா, சினையை தழைய மாராமரங்கள் எழும் எய்தாய் ஸ்ரீதரா, இணையாய் இணைய பெயரினாய் என்று நைவன் அடியேனே. வினையேன் வினைதீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா, மனசேர் ஆயர்குல முதலே மாமாயனே மாதவா, சினையை தழைய மராமரங்கள் எழும் எய்தாய் ஸ்ரீதரா, இணையாய் இணைய பெயரினாய் என்று நைவன் அடியேனே. வினையேன் பாபியான என்னுடைய வினைதீர் பாபத்தை ஒழிப்பதற்குரிய மருந்தாய் இருப்பவனே, விண்ணோர் தலைவா நித்திய சூரிகளின் தலைவனே, கேசவா கேசவனே, மனைசேர் ஆயர்குலம் முதலே குடிசைகளில் பொருந்திய இடையர்களுடைய குலத்திற்கு முதல்வன் ஆனவனே, மாமாயனே வியத்தகு செயல் புரிந்தவனே, மாதவா மாதவனே, சினையை தழைய மராமரங்கள் எழும் கிளைகளோடு சேர்ந்து பொருந்திய மராமரங்கள் ஏழையும் எய்தாய் ஓர் அம்பிலே தொலைவடுத்தினவனே, ஸ்ரீதரா ஸ்ரீதரா, இணையா இப்படிப்பட்ட வடிவத்தை உடைய இளைய பெயரினாய் இப்படிப்பட்ட திருநாமங்களை உடையவனே என்று கூறி அடியேன் நைவன் நான் அழியான் என்றேன் என்கின்றார் ஆழ்வார் என்பது இப்பாசுரத்தின் உள்ள சொற்களுக்கான பொருளுரையாகும். இப்பொழுது நாம் இப்பாசுரத்தின் விளக்கத்தினை முழுமையாக அனுபவிப்போம். அருளாயே என்று வேண்டினாரே, அப்படி ஆழ்வார் வேண்டியும் எம்பெருமான் முகம் காட்டவில்லை. அவ்வாறு முகம் காட்டாமையினாலே அவனுடைய குணசேஷ்டங்கள் நினைவு வந்து நலிய திருவுள்ளம் உடைந்து பேசுகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. என்னிடத்திலே உள்ள நீசத்தன்மையை நோக்கி அகன்று போக நினைத்த என் வினையை தன் சௌசீல்ய குணத்தினாலே போக்கி என்னை அபிமுகனாக்கி கொண்டவனே என்று கருத்துபட வினையேன் வினைதீர் மருந்தானாய் என்கின்றார். அதாவது உன்னை விட்டு அகல வேண்டும் என்று கருதியிருந்த என் தீய வினையை தீர்க்கும் மருந்தாய் எழுந்தருளியுள்ளவனே என்கின்றார் எம்பெருமானை பார்த்து ஆழ்வார். நித்திசூரிகளின் தலைவனே, நித்திசூரிகள் போன்றல்லாமல் பலனை எதிர்பார்த்து நிற்பவர்களான நான்முகன்
மற்றும் ருத்ரன் ஆகியவர்களின் இருப்புக்கு காரணமாக உள்ளதாலே கேசவன் எனப்படுபவனே. கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அசுரனை கொன்றழித்தவனே. இங்கே பல அஞ்ஞான கர்த்தாக்கள் கேசி என்னும் குதிரை வடிவில் வந்த அசுரனை அழித்த காரணத்தினாலே கேசவன் என்பதாக தெரிவிக்கின்றார்கள். விண்ணோர் மலையை விட்டு என்ன பண்ணினானாம் எம்பெருமான்? ஆயர்பாடிக்கு ஆயர் மலை வந்து சேர்ந்தவனான ஆயர்குல முதலே தலைவனே, மிகவும் வியப்பை ஏற்படுத்தும்படியான பல வியத்தகு செயல்கள் கொண்டவனே, திருமகளை பெரிய பிராட்டியை எப்பொழுதும் கொண்டுள்ள காரணத்தினாலே மாதவன் எனப்படுபவனே என்று கூறிவிட்டு எம்பெருமானுடைய குணங்களை ராமாவதாரத்தில் உள்ள ஒரு செயலை குறித்து இங்கே ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். சினையை தழைய மராமரங்கள் எழும் எய்தாய் ஸ்ரீதரா என்கின்றார். ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனை சந்தித்து தன்னுடைய மனைவியான சீதா பிராட்டியை தேடுவதற்கு உதவ வேண்டும் என்று அவர் வேண்ட, சுக்ரீவன் அதற்கு மறுமொழி கூறும்போது போல, எனக்கு உதவி செய்ய வேண்டும், மிகவும் வலிமை பொருந்திய அண்ணனான என் வாலியை நான் போரிலே வெல்ல வேண்டும், அதற்கு எனக்கு நீ உதவ வேண்டும் என்றான். எம்பெருமான் ராமனும் அவ்வாறு உதவுவதற்கு வாக்களித்தான். அப்படி இருந்தாலும் எளியனாக உள்ள தன்மையினான எம்பெருமான் ஆகிய ராமனை பார்த்து சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்ததாம். சுக்ரீவனுக்கு தான் உதவுவதாக ராமபிரான் வாக்களித்த பின்பும் சுக்ரீவன் மனம் தெளியாமலே இருந்தான். அந்த நேரத்தில் அந்த சுக்ரீவனுடைய அந்த சந்தேகத்தை ஐயத்தை போக்குவதற்காக என்ன செய்தான் ராமன்? கிளைகள் பலவும் அவற்றின் தழைகள் பலவும் என்றிருந்த மராமரங்கள் ஏழினையும் ஒரே அம்பினாலே தொலைத்து தன்னுடைய வலிமையை காட்டினான். அதை இங்கே ஆழ்வார் நினைவு கூறுகின்றார். இந்த வீரத்தின் காரணமாக வீரலக்ஷ்மி என்ற ஐஸ்வர்யத்தை தரித்துள்ளவனே, இத்தகைய தன்மைகளை கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா செயல்களுக்கும் ஏற்ப பல திருநாமங்களை உடையவனே என்று மீண்டும் மீண்டும் சொல்லி உள்ளம் உருகுவேன், நெஞ்சு அழிவேன் என்கின்றார். நம்மை காப்பானோ மாட்டானோ என்று அடியார்க்கு சந்தேகம் தோன்றினால் அந்த ஐயத்தை போக்கி அடியார்களை காப்பவன் எம்பெருமான் என்பது இதனால் நமக்கு தெளிவாகிறது. வினையேன் என்பதன் மூலம் அஞ்ஞானமும் எந்த திறனும் அற்றவன் என்று தன்னை கூறுகிறார் ஆழ்வார். நான் அவனை சென்று அடைந்தால் என்னை போன்ற ஒருவனை தனது அருகில் சேர்த்து கொண்டதன் காரணமாக அவனுக்கு தாழ்வு மட்டுமே ஏற்படும் என்று எண்ணினார் ஆழ்வார். இது தன் வினை பயன் என்கின்றார். பரமபதத்திலிருந்து இங்கே வந்து இப்படியாக மிக பல முயற்சிகளை இவன் செய்தது ஏன் என்றால் தன்னை அவனுடன் சேர்த்து கொள்வதற்காகவே என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.